அவர் ஒரு வாரமா பார்க்கவே இல்லை. யாரிங்க? கார்த்தினே. அவர் ஊருக்கு போயிட்டாப்ல 3 நாள் 4 நாள் ஆச்சு. அப்படிங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு இந்த கை இதை பிடிக்கணும், இந்த காலை நவுட்டணும். இப்போ சீட்டு கடையில் கம்பி இப்போ இல்லை முன்னால் இல்லை வரும் வருதான் அவ்வளோதான். கம்பல்சரி எடுக்கணும். எக்ஸலேட்டர் அதிகமாக அழுத்துறதில்லை நான். ஆமாண்ணா. ஆனால் அது மெல்ல அப்படியே கம்மியாயிடும். ஆனால் எவ்வளவோ கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு? அவரை பார்க்கக்கூடாதுடா. செகண்ட் கியர் போடு. முதல்ல திடீர்னு வச்சுக்கணும் அழுத்துருவேன். பிரேக் பல்கு அதில் தேர்ட் கியர். அவரை பார்க்கக்கூடாது. நம்ம இந்த ரோட்டில் வந்துட்டோம் அவ்வளோதான். அவரை பார்க்கக்கூடாது. அங்கே லெஃப்ட் நிறுத்திக்கலாம். ஆமாண்ணா. அதுக்குள்ள கீரை எத்தனை கீரை? அதுக்கு 6-7 கீரைக்கு மேலே வருதுன்னு ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கணும். நான் பிடிச்சிருக்கேன் பற்றியா? ஆனால் 8 கீர் வரணும். அது 8 கீர் வருதுண்ணா. ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடணும். 8 கீர் வரணும் அதில். ஆனால் இதை விட அது ஓட்டுறது சூப்பராக இருக்குண்ணா. அதான் சொன்னார் நேற்று 8 கீர் இருக்குன்றாரு. ஷாக் ஆகிட்டு நான். அது மைலேஜுக்கோசரம் கொடுக்குறதுண்ணா. வணக்கண்ணா. வணக்கண்ணா. போனண்ணா. ஆனால் இதை விட அது ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியா? ஐயோ. ஆனால் அது பார்க்கறதுக்கு தானே பெருசாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் குழந்தைங்கண்ணா. இது சின்னதாக இருக்குது. ஆனால் சிரமப்படுத்தி விட்டுரும். செகண்ட் கியர் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுடா. சும்மா ஸ்டேரிங்கை போட்டு சுற்றிட்டே இருக்கக்கூடாது. தேர்ட் கியர் ஃபோர்த் கியர். அந்த ஸ்பீட் பிரேக் வருது. இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுறணும். லைட்டாக பிரேக்கு. ஃபுல்லாக கிளச். இன்னும் கொஞ்சம் பிரேக். 20 கீழே வந்துச்சு. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போடணும். காலை எடுத்துட்டு லைட்டாக எக்ஸைட். தேர்ட் கியர் போட்டிருக்கணும். கீரை மெதுவாக போடணும். வெடுக்குன்னு போடக்கூடாது. செகண்ட் கியர் போட்டுருக்கோம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம். அடுத்து கட்டு வருது. லைட்டாக பிரேக்கு. ஃபுல்லாக கிளச். திருப்பி ரொட்டேட்லாம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நிறுத்தி செடி பண்ணி போகலாம். மெதுவாடா. ஸ்பீடு பிரேக் இருக்கு தெரியலையா? கண்ணை செக் பண்ணிட்டு வந்துடலாமா போய் மறுபடியும்? ரைட்டில் போகணும். எக்ஸிலேட்டர் மிதிச்சுட்டு ரைட்டில் போக முடியாது. எக்ஸிலேட்டர் மிதிச்சா நேராக கம்பெனிக்குள்ளே போயிடலாம்.
சரியா? நம்ம ரைட்டில் திருப்பணும் முடியும்ல, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது. நம்ம நிதானமாக வண்டி நம்ம கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்து இருக்கணும். போகலாம். புரியல. ஃபஸ்ட் கீர் போட்டுக்கலாம் அப்படி போய்க்கலாம். மூவ் பண்ணி பாரு. என்ன ஆயிடுச்சு? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அது கேள்வியா? வண்டி நின்றுச்சுல்ல. எப்போவுமே எத்தனை தடவை வண்டி நிறுத்திட்டாலுமே ஃபஸ்ட்டு கீர் தான் போகலாம். செகண்ட் கீர் சைடு போகவே கூடாது. திருப்பிக்கலாம். ஃபுல்லாக திருப்பு. உங்கள் கால் எக்ஸைட்லேயே இருக்குது. அந்த பெருவரில் மட்டும் கட் பண்ணிடுவேன். போகலாம். ஏன் ஆப்ரேஷன் தெரியுமா? எக்ஸைட்னு கால் எடுத்துட்டியா? பிரேக்லேருந்து காலை எடுக்கலையா? போகலாம். அதாவது கிளச்சு வந்து கால்வாசி தான். இன்னும் கொஞ்சம் ஒரு நூல் எடு அவ்வளோதான். இன்னொரு நூல் அவ்வளோதான். அதை தாண்டி எடுத்திங்கன்னா ஸ்பீடாக போகும். நமக்கு அந்த ஸ்பீடு வேணாம் இப்போதைக்கு. போகலாம். செகண்ட் கியர் ஸ்பீடு வேணாம் போகிறது. போகலாம். ஏன்னா நானே ஸ்டடி பண்ணிட்டேன். மறுபடியும் நீ எச்சா சுற்றி குளிக்கல விடுறேன். லெஃப்ட்டு போவோம். ஃபுல்லாக கிளச்சு பிரேக் விட்டுரும். கிளச்சை கால்வாசி எடுக்கணும். இப்படி வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா எல்லா நேரமும் காப்பாற்றாது. டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுரும். ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக பிடிக்கணும். ஸ்மூத்தாக போகும். பிரேக்கை பிடிச்சி அழுத்தக்கூடாது. இப்போ கால்வாசி கால் எடுத்திங்கன்னா அழகாக போகும். அவ்வளோதான். போகலாம். பார்க்கல. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக போகுது. அதாவது இப்போ வருது இங்கே போகிறோம்னா அந்த அக்கா கூட்டிகிட்டு இருக்காங்களே இந்த சைடு வருவாங்களா இல்லை அங்கேயே முடிச்சிடுவாங்களான்னு இங்கேயே முடிவு எடுத்துடணும். இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஏக்கா குறுக்க வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஒரு 20 அடி 30 அடி முன்னால் என்ன இருக்குது, அங்கே என்ன சுச்சுவேஷனுங்கிறத நம்ம அந்த 20 அடி 30 அடி முன்னாலே அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கே லெஃப்ட்டு போகலாம். இது லெஃப்ட்டு. ஹார்ன் ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். லைட்டாக பிரேக் பிடிக்கணும். வர ஸ்பீடில் திருப்பினோம்னா இவங்க வரவங்க பாவம். நம்ம தான் சந்துக்குள்ளேருந்து வெளியே வரோம். மாற்றிக்கலாம். நேர் கடைசி போய் ரைட்டு. ரைட்டில் போட்டுருவோம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். வண்டி நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். டூவில் இருக்கார். இப்படி அவர் ரோட்டில் போகிறாரு. அந்த மாதிரி இப்படி போய் தான் போகணும். இப்படி போகிறாரு வேறு. மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. போகலாம். குளிர் இறங்கி ஏறிச்சா மறுபடியும்.
எப்போ யார் வருவாங்கன்னு தெரியாது. பட் எத்தனை தடவை நீ கிளச்சை பிரேக்கை பிடிச்சாலும் கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிக்கணும். இப்படி தான் பிடிக்கணும். இப்போ கால்வாசி எடுத்துனா போகும். எத்தனை தடவை பிடிச்சாலும் கிளச்சை ஃபுல்லாக மட்டும் தான் பிடிக்கணும். போகிறதுக்கு லெஃப்ட்டு போகலாம். லெஃப்ட்டு அந்த கார் போகலாம். அவ்வளோதான். அதுவே ஒன்று கூப்பிட்டு போகும். வெயிட் பண்ணு. எக்ஸைட்டெல்லாம் யூஸ் பண்ணாத. அதுவே ஒன்று கூப்பிட்டு போகும். கரெக்டாக கூப்பிட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடி. ஸ்டார்ட் பண்ணு. ஃபஸ்ட்டு கீர் போகும். அது ஒன்று கூப்பிட்டு அப்படியே பிடிச்சிக்கும். பிரேக் கூப்பிட்டு இன்னும் அதே ஒன்று கூப்பிட்டு இன்னும் ஒரு நூல் மட்டும் விடு. அப்படியே பிடிச்சிக்க. வண்டி போகும். போகுதா? எக்ஸைட் யூஸ் பண்ணியா இல்லையா? வண்டி எப்படி போகுது? திருப்பி. பட் இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஃபுல் டிராஃபிக்காக இருக்குந்தாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ டக்குன்னு எக்ஸைட்டு டக்குன்னு செகண்ட் கீர் போகலாம். டக்குன்னு எக்ஸைட் அவ்வளோதான். முடியலாம். தேர்ட் கீர் போகலாம். போகலாம். ஸ்டியரிங் ஆட்டக்கூடாது. ஒவ்வொரு தடவை கீர் மாற்றும்போது ஸ்டியரிங் ஆட்டக்கூடாது. ஸ்லோ பண்ணி போகணும். டக்குன்னு மூணாவது போகலாம். போகுதா? ஸ்பீட் டவுன் ஆச்சுன்னா கம்பல்சரி ஸ்பீடை டவுன் பண்ணியே ஆகணும். கீர் டவுன் பண்ணி ஆகணும். பையனுக்கு இங்கேயே ஆரம்பிக்கும்.
இருந்தால் தான் லெஃப்ட் வரணும், இல்லைன்னா இப்படி தான் போகணும். பட் அவர் ஓவர்டேக் பண்ணுற சூழ்நிலை நமக்கு தெரியல. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோம். அந்த பால் வண்டி தாண்டி நிறுத்திட்டு பின்னாடி ரைட்டு தம்பி இண்டிகேட் லெஃப்ட் போடணும். முனியப்பரை தாண்டி நிறுத்திக்கலாம். நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு வினோஜனா போனாங்களா?